குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வார பலன்கள் அப்படிங்கிற தொடரிலே 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி நவம்பர் வரையிலான காலகட்டங்களிலே ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு தெளிவாக செயல்படுகிறீர்களோ அவ்வளவு தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்கும் என்ற உண்மையை மனதில் கொள்ளுங்கள். 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளர ராகு என்கிற சாயா கிரகம் இருக்கிறார். அந்த கிரகத்துக்காரரானவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய ஒரு நாட்களிலே சனி பகவான் வக்கரத்தில் அவரை தொட வருகிறார். அதனால் பண வரவு நிறைய வருவதற்கும் மருத்துவ செலவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குருவின் 7ஆம் இடத்து பார்வை உங்கள் மேலே விழுவதும் அவர் உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் முயற்சி ஸ்தானம் தன்னம்பிக்கை ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்ப்பதும் முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. 3, 7, 11 அப்படிங்கிறது காமத்திரிகோணம்னு பேர். இந்த காமத்திரிகோணம்ங்கிற பேரில் எப்படி வருதுன்னா, மனதிலே எவ்வளவு தூரம் என்றீங்களோ நல்ல விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கான விஷயங்களாக லைனப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். எவ்வளோ தூரம் அழகாக நீங்கள் லைனப் பண்ணி அதோடைய ஒர்க்ஷிப் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ரீபோர்ட் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு தீர்மானமாக இதெல்லாம் செய்ய முடியும்னு தெரிஞ்சால் தைரியமாக செய்யுங்க. இதுதான் சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் வரைக்கும் பயணம் பண்ண போகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் உடல் பாதைகளை கொடுக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் காரியங்களை கொஞ்சம் தடை பண்ணக்கூடிய இடம். 6ஆம் இடம் உங்களுக்கு வெற்றிகளை பறைசாற்றும் இடம் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ காரியங்களை தடை செய்வது அப்படின்னா சுகங்கள் தடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் தெரிகிறது. புதன் வியாழன் வெள்ளி சனி அன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் பார்த்து பதவிசாக நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். புதன்கிழமை செவ்வாய் புதனில் கொஞ்சம் உடல் நலம் பாதிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் எனர்ஜியை சேவ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இந்த வாரம் பண்ணிகிட்டே வாங்க. சூரியன் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். தொழில் ஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடியது சனி பகவானின் 2ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடம். அப்படிங்கிறதுனால வாகனங்களிலே போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையும் வேண்டும். தொழிலிலே ஒரு பாவியான இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சூரியன் அமர்ந்ததுனாலே தொழிலிலே அபிவிருத்தி உண்டாகக்கூடிய சூழ்நிலை, வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் இருந்ததுனாலே கொஞ்சம் தனங்கள் அழிவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கலகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா. கொஞ்சம் எச்சரிக்கையோடு காரியம் நடத்துறது நல்லது. கேது அமர்ந்திருக்கிறது சிம்ம ராசியிலே அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால பயங்கள் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்திலே தொடர் நிகழ்வாக அன்ன அபிஷேகம் அப்படின்னு சுவாமிக்கு லிங்கத்தை சாதத்தினால் மூடி மறைத்து அபிஷேகம் செய்து அதில் கண்ணு மூக்கெல்லாம் வச்சு வாயெல்லாம் வச்சு காய்கறியெல்லாம் படைத்து நைவேத்தியம் செய்வது அன்னாபிஷேகம். இதனால் பூர்வ ஜென்மத்திலே நம்ம பண்ண பாவங்கள் குறையும் அப்படிங்கிறதும், இந்த சங்கடகர சதுர்த்தி 8ஆம் தேதி வருவதிலே கடனை அடைத்தால் கடன் குறையும் என்பதும்
குறிப்பாக கொண்டு பயன்படுத்தி கொண்டீர்களானால் நல்ல விஷயங்கள் உங்கள் மனதை என்றென்றும் நிலைத்திருக்க வைக்கும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.